ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டிசிஏ. இன்றைக்கி இந்த ஹிந்துவோட பேப்பரை தமிழில் பார்க்குறோம். ஃப்ரண்ட் பேஜில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 65% ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் விசிட் இஸ் ஃபார் SCO நாட் பைலேட்ரல் டாக்ஸ். அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு போகிறாரு. ஒன்லி அது SCO மீட்டிங் தான், 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது prisons are not supposed to be a place where inmates get killed, beaten up அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது இந்தியாவில் உள்ள சிறைகள் எப்படி இருக்குது, சிறைவாசிகள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஜெயிலெல்லாம் சிறையில் 100% மேலே க்ரௌட் இருக்குது. அதாவது சிறைவாசிகள் எவ்வளோ பேர் அடைக்கணும்னு இருக்கும், பட் அதையும் தாண்டி அடைச்சிருக்காங்க. அது சில இதில் 120-130% இருக்குது. சில ஜெயிலில் சப்ஜெயிலில் 400% கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறைவாசிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 5,73,220 சிறைவாசிகள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் 75% அண்டர் ட்ரையல்ஸ், அதாவது இன்னும் அவங்க மீது வழக்கு பதியப்பட்டு FIR போடப்பட்டு ஜெயிலில் இருப்பாங்க. இன்னும் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் நடைமுறைக்கு வந்திருக்காது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் சிறைகளில் இதை விட அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 10 மடங்கு அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு இன்ஃபன்ட் மொராலிட்டி ரேட் டிப்ஸ் டு 8 in 2024 ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தை பிறக்குது இல்லையா, பிறந்த உடனே இறக்குறவங்க எத்தனை % அப்படின்னா 8% கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. இது எப்படின்னா, 1000 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா அதில் 8 குழந்தைங்க இறந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் குறைக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டை லேக்ஸுக்கு பார்ப்பாங்க, அதில் 40.2% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியடாக பார்த்தீங்கன்னா 2020 1000 குழந்தைங்களுக்கு 13 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அதை இப்போ 8 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த லாஸ்ட் 3 years the IMR was brought down to 10.2 due to various supports and it has now reaches 8% 8 per 1000 live births at the national level. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 3 yearsஸாக பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு எஃபர்ட் எடுத்து 10.2%லேருந்து இப்போ 8% கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வில் ரீப்ளேஸ் AN-32 IL-76 fleet ஆஃப் IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பழமையான இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு விமானங்களை மாற்றிட்டு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும், புதுசாக யூஸ் பண்ணணும், புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் இந்தியா சைனா பிரச்சனை பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, லடாக் ரொம்ப உயரமான மலையில் ரொம்ப டெரைனாக இருக்கட்டும், ஹை ஆல்டிடியூடாக இருக்கும், இது எல்லாத்தையும் சமாளித்து பறக்கிற மாதிரியான விமானங்கள் வாங்கணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சைனா பிரச்சனைக்கு அப்புறம் இது அதிகமாக இருக்குது. சோப்மன் ஆஃப் நிக்கோபார் பிரைஸ் தேர் ஃப்ரீடம் எபோவ் ஆல். யார் அப்படின்னா திரிலோக்நாத் பண்டிட். இவர் யாருன்னா, ஃபார்மர் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர். அவர் என்ன சொல்ல, சோப்மன் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபாரில் உள்ள கிரேட் நிக்கோபாரில் இருக்க தீவில் இருக்கிற மிக பழமையான ஒரு பழங்குடியின மக்கள். இவங்க இந்த உலகத்திலேருந்து தனியாக ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவங்களோட ஃப்ரீடம், அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இஸ்ரேல் எக்ஸ்பான்ஸ் இட்ஸ் பம்பார்ட்மெண்ட் லெபனான் இட்ஸ் 10,000 fleet. அதாவது இஸ்ரேல்
லெபனானில் இன்னும் தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மேக்ரான் மூட்ஸ் ஏ ஹால் டு ஆர்ம்ஸ் டெலிவரிஸ் டு இஸ்ரேல் ஃபார் யூஸ் இன் காசா. அதாவது இஸ்ரேல் காசாவில் அதிகமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸோட அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை கொடுக்குறத தடை செஞ்சுருக்காரு. இது ஆல்ரெடி இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆயுதங்கள் காசாவில் உள்ள அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி யூஎஸ் ப்ரொவைட்ஸ் அபவுட், ஆனால் யூஎஸ் பார்த்திங்கன்னா $3 billion வெப்பன்ஸ் டு இஸ்ரேல் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் $3 billion இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டனும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃப்ரான்ஸுக்கும், அதாவது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை கொடுக்குறத தடை செஞ்சுருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காசா மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்காக அந்த ஆயுதங்கள் அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் பிகான் இஸ்ரேல்ஸ் பேன் ஆன் தி யூஎன் சீஃப். அதாவது அண்டோனியோ கட்டர்ஸ், அவர் தான் ஐநா சபையோட தலைவர். அவரை இஸ்ரேல் என்ன பண்ணிச்சிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ப்ளஸ்ஸு அவர் இஸ்ரேலுக்கு வர்றதுக்கு தடை வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் ஈரானோட தாக்குதலை கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி அவருக்கு தடை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹவு ஆர் டேங்க்ஸ் ஆர்மரிங் லடாக் செக்டர். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டேங்கோட முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் உக்ரைன் உங்களோட டேங்கை பயன்படுத்தி தான் ரஷ்யாவோட தாக்குதலை சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. டேங்க் எவ்வளோ இந்தளவுக்கு, அதாவது டேங்க் மீன்ஸ் பீரங்கிகள் எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் சைனாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு டேங்கோட இம்பார்ட்டன்ட் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக லடாக்கில் ரொம்ப உயரமான பகுதிகளெல்லாம் அந்த பீரங்கிகளை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி சைனாவை சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னும் மாடர்ன் டெக்னாலஜியில் இராணுவ பீரங்கிகளை தயாரிக்கணும், எல்லா சூழ்நிலையும் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி தயாரிக்கணும். அதோட வேகமும் ப்ளஸ்ஸு தாக்குதலோட அந்த இதுவும், அதாவது தாக்குதலோட பயன்பாடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா T-90 அப்படிங்கிற டேங்க்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டேங்காக யூஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். T-90ங்கிற ரஷ்யாவோட டேங்க்கு, அதை இந்தியாவும் தயாரிக்குது. அதுக்கு பேர் பீஷ்மான் பேர் வச்சுருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் ஜஸ்ட் இந்தியா அண்ட் சைனா, செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஹேவ் அவுட்லைட் மேஜர் டேங்க் அக்விசிஷன் பிளான்ஸ். அதாவது இந்தியா சைனா மட்டும் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டேங்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மேஜர் டேங்க் ப்ரொடியூசர்ஸ் லைக் தி US, the UK, Germany among others are adding the new project system to existing டேங்க்ஸ். அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டேங்க்ஸ் இராணுவம் பீரங்கிகளை தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி ரீசென்ட்லி அனௌன்ஸ் பிளான்ஸ் ஃபார் தி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ நியூ டேங்க். ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் கூட்டு சேர்ந்து புதிய வகை பீரங்கியை தயாரிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இங்கே வாட் லைஸ் அகெட் அப்படின்னா, ஃப்ரம் லெசன் ட்ரான் ஃப்ரம் உக்ரைன், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், அர்மீனியா ஜெர்மனி வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் அப்பன்சின் காசா அண்ட் லெபனான் இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே இராணுவ வாகனம் பீரங்கியோட பயன்பாடு முக்கியத்துவம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நன்றி.